அங்க இடத்துல ஒரு எக்ஸிட் பாயிண்ட் இருக்கு. அங்க தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே வந்து ஹென்றி வந்துடுறான். அங்க போய் தப்பிச்சிருக்கலாம். அங்க போய் ஒரு கதை பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா? தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்டா தப்பிக்கிறத விட்டுட்டு அங்க போய் கதை பேசிட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு. அப்போ வெக்னா வந்த உடனே மேக்ஸை பிடிச்சிடறான். மேக்ஸ் பிடிக்கிறப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹை மைண்டோட கனெக்ட் பண்றதுக்காக எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அது வந்து வேலை செஞ்சுட்டு வேலை செஞ்ச உடனே வெக்னாவை வந்து வில் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறான். கண்ட்ரோல் பண்ணவும் மேக்ஸ் வந்து சாவர மாதிரியே போயிடுவான். அதுக்கப்புறம் வில் வந்து ஹை மைண்டோட கனெக்ட் ஆகி வெக்னாவை வந்து கண்ட்ரோல் எடுக்க, அதுக்கப்புறம் மேக்ஸை அவன் விட அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து உயிர் குறைச்சிருவான். எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழை எப்படி உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டஸ்டின், ஸ்டீவ், நான்சி எல்லாரும் வந்து இந்த பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு பழைய லேப் இருக்கு. அந்த லேப் கிட்ட போனா கண்டிப்பா அந்த லேப்ல தான் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டஸ்டின் சொல்றான். ஸோ அதை போய் தேடுவாங்கன்னு பார்த்தா அங்க போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க டஸ்டினும் நம்ம ஸ்டீவும். அங்க ஏன்டா சண்டை போடுறீங்க? ஏன்டா உலகத்தை காப்பாத்தணுமா இல்லாம ஏன்டா அங்க போய் சண்டை போடுறீங்க அப்படிதான். ஸோ அப்போதான் வந்துட்டு டஸ்டின் வந்து ஒரு